சிலுவை தியானத்திற்கு இன்று இந்த 16வது நாளிலே மார்க்குவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சீமோனை அவர்கள் பலவந்தம் பண்ணுகிறார்கள். எதற்காய்? அவருடைய சிலுவையை சுமக்கும்படிக்கு அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவருடைய சிலுவையை சுமக்க ஆண்டவராய் இயேசு தன் சீசர்களை அழைக்கிற பொழுது சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்றுகிறவன் அவனுடைய சிலுவையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்ப இங்க மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அவருடைய சிலுவை சுமக்கும்படி ஒரு நாட்டிலிருந்து வருகிற ஒரு சாதாரண மனிதன் நிர்பந்திக்கப்படுகிறான், பலவந்தம் பண்ணப்படுகிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கும்படி நிர்பந்திக்கப்பட்ட சீமோன். இந்த சீமோன் சிரேனே என்கிற ஊரிலிருந்து வருகிறவன். இந்த சீமோனை நிர்பந்திக்கிற பொழுது, பலவந்தம் பண்ணின பொழுது அவன் மறுக்கவில்லை, மாறாக ஓடவில்லை. அவன் சென்று இயேசுவின் சிலுவையை சுமப்பதிலே தன்னை இணைத்துக் கொண்டான். அவருடைய சிலுவையை அவர் சுமந்து கொண்டுதான் புறப்படுகிறார். அது ஒரு நெடுந்தூர பயணம். பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலிருந்து கொல்கத்தா மலைக்கு செல்வது ஒரு நெடுந்தூர பயணம். அவர் திருவழியாய் சிலுவையை சுமந்து வருகிற பொழுது பலரை சந்திக்கிறார். பெண்கள் அழுகிறார்கள். அழுகிறவர்களை பார்த்து சொல்றார், நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அநேகர் அவரை நிந்திக்கிறார்கள், அநேகர் ஏளனம் பண்ணுகிறார்கள், கைகூட்டி சிரிக்கிறார்கள். பலரை சிலுவை சுமந்து கொண்டே இயேசு சந்தித்து வருகிறார். இப்ப என்ன நடைபெறுகிறது என்றால், அவர் சிலுவை சுமந்து செல்கிற பொழுது இன்னொரு சாதாரண மனிதன் பலவந்தம் பண்ணப்படுகிறான். அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவன் இன்முகத்தோடு போய் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கிறான். அதில் பாரம் இருந்திருக்கும். அந்த சிலுவை அவனால் சுமக்க கூடாத ஒன்றாக கூட இருந்திருக்கும். அவன் ஒருவேளை வெளியூர்ல இருந்து வர்றவன் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருப்பான். சிலுவையை சுமக்கிற ஒரு சுமை தூக்கும் கூலி போல அவன் காட்சி அளிக்காமல் இருந்திருப்பான். ஆனால் அவன் அதை சுமக்கிறான். இன்றைக்கும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கிறதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அவருடைய சிலுவையை சுமக்கிறதுல நமக்கு ஒரு பங்கு இருக்குமே, ஆனால் அதில் நாம் மகிழ்ச்சி அடையவே அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 பேர் கல்லர்கள். அப்ப அவருடனே கூட ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வருவீங்கன்னா, அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் ஞானஸ்நானம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் ஞானஸ்நானம். கிறிஸ்துவின் மரணத்திலே நாம் பங்கடைகிறோம், கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே நாம் பங்கடைகிறோம். அதுதான் ஞானஸ்நானம். அப்ப இன்றைக்கு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி நீங்களும் நானும் பலவந்தம் பண்ணப்படுதலில் அடிபணிந்ததுதான் ஞானஸ்நானம். அவருடைய சிலுவையை சுமப்பதில், அவருடைய சிலுவையோடு நம்ம இணைத்துக் கொள்வதனால்தான் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை யாராவது ஞானஸ்நானம் பெறாம இருந்தீங்கன்னா, நீங்க ஞானஸ்நானம் பெற உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது அவருடைய சிலுவையில அவரோடு உங்களை இணைத்துக் கொள்வது. தொடர் தியானமாக நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பரிசுத்த ஆவியானவரும் பிலிப்புவும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களே ஆனால், 7ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை தொடர்ச்சியின் சம்பவமாக, அந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாகவே 8ஆம் அதிகாரம் அமைகிறது.
8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யார? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று இங்கே லூக்கா இந்த புத்தகத்தை எழுதுகிற பொழுது திரும்பவும் ஒரு பதிவை செய்து ஆரம்பிக்கிறார். இங்க சவுலையும் திரும்ப கொண்டு வர்றாரு. சவுலும் சம்மதித்திருந்தான். அடுத்து சொல்லுகிறார், அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகவும் துன்பம் உண்டாயிற்று. சபைக்கு துன்பம். இந்த சபைக்கு துன்பம் என்பதை சபை வரலாற்றில் அல்லது ஆதி திருச்சபையில இங்கே முதலாவது நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர்களை அழைத்து மிரட்டினார்கள், கண்டித்தார்கள், கட்டளையிட்டார்கள், பயமுறுத்தினார்கள். இந்த நல்ல செய்தியை எங்கும் சொல்லக்கூடாது, இந்த சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கிக்க கூடாது என்று கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் இங்கேதான் முதலாவது படிக்கிறோம், சபையை துன்புறுத்துகிற ஒரு காரியம். எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சபைக்கே துன்பம் வருகிறது. சபைக்கே துன்பம் வருகிறது. எருசலேமில் இருந்த சபை துன்புறுத்தப்படுகிறது. இது ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அல்லது ஆதி திருச்சபையில ஃபர்ஸ்ட் நடந்த காரியம். சபை துன்புறுத்தப்படுகிறது. என்ன விதமான துன்புறுத்தல்? அப்போஸ்தலர் மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியாவுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். டயஸ்பரா என்று சொல்லுவார்கள் கிரேக்கத்தில் ஒரு பதம். அது சிதறடிக்கப்படுதல். இப்ப இது இந்த வசனத்தை நீங்க படிக்கிறப்போ, இந்த 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் படிக்கிற பொழுது உங்களுக்கு எந்த வசனம் ஞாபகம் வருது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஞாபகம் வரணும். பரிசுத்த ஆவியின் உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியா. இப்ப இங்க என்ன சொல்லப்படுது? மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இப்ப நீங்க பலனடைந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எருசலேமில் இருக்கிற நீங்க யூதேயா சமாரியாவுக்கு போகணும். பரிசுத்த ஆவியானுடைய திட்டம் இது. பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம் இது. பரிசுத்த ஆவியானுடைய செயல் இது. அதை இந்த 8ஆம் அதிகாரத்துல தேவன் நிறைவேற்றுகிறார். சபைக்கு ஒரு துன்புறுத்தல் மூலமாக அப்போஸ்தலர்கள் தவிர, அப்போஸ்தலர் எருசலேமில் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யூதர்கள் எல்லாரும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். பாருங்க, இவங்க மற்ற இடங்களுக்கு சிதறப்பட்டு போனதுனால சுவிசேஷம் யூதேயா சமாரியா இடங்களுக்கு கடந்து போனது. ஆண்டவருடைய நற்செய்தி, இயேசுவின் உயிர்த்தெழுந்த செய்தி யூதேயா சமாரியாவுக்கு கடந்து போனது. ஒரு சில நேரம் இந்த வசனத்தை இன்றைக்கு நமக்கு இருக்கிற சூழலில் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், ஒரு சில நேரம் நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற ஒரு சில துன்பங்கள், நாம் துன்புறுத்தப்படுகிற ஒரு சில சூழல்கள்ல நாம் மனமுடைந்து சிதறடிக்கப்படுவதும் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கும். ஏன்? இந்த சுவிசேஷம் வேற ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த நற்செய்தி சென்று சேராத ஒரு இடமாயிருக்கலாம். ஆண்டவர் அங்கே உங்களை கொண்டு போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைக்கிற வாய்ப்பு இதுல உண்டாகிறது. யூதேயா சமாரியா தேசத்தெல்லாம் நீங்க சாட்சியா இருக்கணும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்பது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம். இப்பொழுது சபையாக இது உருவாக்கப்பட்ட பின்பு, உயிர்த்தெழுந்த இயேசுவை ஜனங்கள் கண்டுகொண்ட பின்பு, இந்த சுவிசேஷம் திருச்சபைக்குள்ளே பலன் கொண்ட பின்பு இவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. யூதேயா சமாரியாவுக்கு இப்பொழுது சுவிசேஷம் செல்லுகிறது. என்ன நடக்குது பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இங்கே வருகிற துன்புறுத்தலை குறித்து நாம் படிக்கின்றோம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபை பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாராலன்னா சவுலால. சவுலை குறித்து ஒரு 3 இடங்களிலே இந்த 7ஆம் 8ஆம் அதிகாரத்துல வருது. நான் உங்களுக்கு ஏற்கனவே 7ஆம் அதிகாரத்தின் கடைசியை படிக்கிற பொழுது சொன்னேன்,
சவுலை அறிமுகம் செய்கிறார்கள். 58ஆம் வசனத்துல அவங்க தங்க வஸ்திரத்தை சவுல் என்கிற வாலிபண்டத்துல வைத்திருந்தார்கள். அது 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இங்கே லூக்கா சொல்லுகிறார், அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். இப்போ இந்த 3ஆம் வசனத்துல வரும்பொழுது சவுல் வீடுகள் தோறும் அவங்க திடீர்னு ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த ஆள் எப்படின்னு பில்டப் பண்றாங்க. வீடுகள் தோறும் சென்று புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் சபையை பாழாக்குகிற அருவருப்புகள் சபைகளிலே காணப்படுகிறது. இதை குறித்து திருச்சபையார் எச்சரிக்கையா இருக்கணும். சபை பாழாக்கப்படுவதை தேவன் விரும்பவே மாட்டார். ஒருவன் சபையை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதான் வேதம் சொல்லுது. சபை என்பது தேவனுடைய ஆலயம், ஆண்டவருடைய சரீரம். ஆண்டவருடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். சபை என்பது தேவனோடு தொடர்புடைய ஒரு இடம். சபை என்பது தேவன் கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு. கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர். உங்களில் ஒரு சிலரை ஆண்டவர் எழுப்பி இந்த கட்டடத்தை கட்டி இருக்கலாம். இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு நீங்க நிறைய காரியங்களை தானமாய் கொடுத்திருக்கலாம், நீங்கள் உதாரத்துவமாய் செய்திருக்கலாம், ரத்தம் சிந்தி செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் தலைவர் என்று சொல்லப்பட முடியாது. கிறிஸ்து தான் சபைக்கு தலை. இன்றைக்கு இருக்கிற பேராயர்கள் நிறைய பேரு இது ஏன் சபை, நாகரிக சபை, தவறு. அதுவும் கிடையாது. பேராயர்கள் கண்காணிகள், ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் சபைக்கு தலையாயிருப்பது கிறிஸ்து. இந்த சபையை பாழாக்குகிற காரியங்கள் இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவ சபையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. பாழாக்குகிற அருவருப்பு சபைக்குள்ளே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. பாழாக்குகிற அருவருப்புகளை நான் பட்டியலிடுவேன்னா காலையில நீங்க தலை சுத்தி போவீங்க. அவ்வளவு காரியங்கள் இன்றைக்கு திருச்சபைக்குள்ள பல விதத்துல வந்து கொண்டிருக்கிறது. இசை வழியில, துதி ஆராதனை என்கின்ற போர்வையில ஒரே ஆட்டமும் பாட்டமும் களியாட்டுகளும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவேன், பாபிலோனிய கலாச்சாரம் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. சினிமாக்காரர்கள் பாடல்களை இன்றைக்கு சபை ஆராதனையிலே பாட ஆரம்பித்து விட்டார்களாம். கம்யூனியன் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு சினிமா பாட்டை பாடி கம்யூனியன் கொடுக்குறாங்களாம். கொடுத்தா என்ன தப்புன்னு பேசுகிறார்களாம். தெய்வ பயம் இல்லாத ஒரு காரியம். சபை பாழாக்கப்படுகிறது. அன்றைக்கு ஒரு மனிதன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அவன் தான் சவுல். அவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்ற அந்த வசனம் பாருங்க. அவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அவன் சபையில பக்தி விருத்திக்கானதை சிந்திக்கல, பக்தி விருத்திக்காக செயல்படல, சபையை பாழாக்குகிறவனா இருந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சபை பாழாக்கப்படுவதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய சரீரமாகிய ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அதுவும் ஒரு சபை தான், அதுவும் ஒரு ஆலயம் தான். அதை நீங்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறீர்களோ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நீ உன் சரீரத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? சரீரம் ஆண்டவர் வாசம் பண்ணும் ஆலயம். இது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்ற ஆலயம். இதையும் ஒரு சபையாக என்ன கற்றுக்கொள்ளுங்கள். சபை என்பது கட்டிடத்துல விசுவாசிகள் கூடி வருகிற இடம். ஓகே, உண்மை, அதை நான் மறுக்கவில்லை. இந்த சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாது இருக்க ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதெல்லாம் கட்டளை. அதையெல்லாம் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அதே நேரம் உன்னுடைய சரீரமாகிய ஆலயம் அதுவும் ஒரு சபைக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ உன் சரீரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அதை சீர் செய்ய தேவன் அழைக்கிறார். பாருங்க, இந்த துன்புறுத்தல், இந்த சபை பாழாகுதல்,
இது ரெண்டும் நடக்கிறப்போ இன்னொரு பக்கம் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். 4ஆம் வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இவங்க யாருன்னா சிதறி போனவர்கள். இவங்க எங்கும் திரிகிறார்கள். எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஒரு பக்கம் துன்புறுத்தல், ஒரு பக்கம் பாழாக்குதல், இவற்றின் நடுவில் இவங்க சிதறி போயிருக்காங்க. போன இடத்துல எல்லாம் ஐயோ எங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, நாங்க எருசலேம்ல இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், எங்களை இப்படி விரட்டி விட்டான் அந்த சவுலு அப்படின்னு இவங்க போய் புலம்பிக் கொண்டு இல்லை. இவங்க தங்களுக்கு இருக்கிற துன்பத்தை மற்றவரிடத்துல பிரசித்திப்படுத்திக் கொண்டு இல்லை. இவங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க நிலைமை என்னவா இருக்கு? பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து, "ஏக்கா நேத்து தெரியுமா எங்க வீட்டுல இந்த மாதிரி ஆயிப்போச்சு, ரணகலம் ஆயிப்போச்சு" அப்படின்னு உன் வீட்டுல நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவங்க வீட்டுல அதை விட 2 மடங்கு ரணகலம் ஆகி போயிருக்கும். அந்த அக்கா வாயை மூடிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, ஐயையோ இதை விட என் வீட்டுல எவ்வளவு அதிகமா நடந்துச்சு. அந்த அக்கா சொல்லாமலே இருக்கும். சமுதாயத்துல அவங்க நல்லவங்களாவே இருப்பாங்க. நீ சொன்னதுனால ஏளனமாக்கப்பட்டு போயிருப்பாங்க. யோசித்து பாருங்க, எதை சொல்றோம்? இவர்கள் சிதறடிக்கப்பட்ட சூழலை பாருங்க, துன்புறுத்தப்பட்ட சூழல், இவங்க இருக்கிற இடத்துல இருந்து விரட்டி விடப்பட்ட சூழல், போயிட்டாங்க. சுற்றி திரிகிறார்கள். சுற்றி திரிகிற பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவை கண்டு கொண்டு இருந்தால் இயேசுவை மற்றவர்கள் சொல்லுவதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். ஆமென். எப்படியாவது இயேசுவை நீங்கள் சொல்ல வேண்டும். தொடர்ந்து நாம் இந்த பகுதியை தியானிக்கிற பொழுது பிலிப் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கின்றோம். இந்த மனிதன் இப்போ சுவிசேஷம் எருசலேமில் இருந்து யூதேயா சமாரியாவுக்கு போகிறது. சரியா? நீங்க இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறப்ப இதை ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணணும். நோக்கம் என்னன்னா, சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும் இல்ல, எருசலேமுக்கு மட்டும் இல்ல, இது யூதேயா சமாரியா நாட்டுக்கும் போகணும். யூதேயா தேசம் என்பது நீங்க ஏசாயால படிச்சீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல அது இருண்ட தேசம். இருண்ட தேசம். சமாரியா என்பது புறக்கணிக்கப்பட்ட தேசம். சமாரியா என்பது ரிஜெக்டட் பிளேஸ். சமாரியர்களோடு யூதர்கள் பேசுறது கூட கிடையாது. உங்களுக்கு இது எங்க சம்பவம்ன்றது தெரியும். இயேசு ஒரு கிணற்றண்டையில ஒரு சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். அப்ப யூதர்கள் சமாரியோடு உறவு கொள்றது இல்ல, பேசுறது இல்ல, தாகத்துக்கு தண்ணி வாங்கி கூட குடிக்கிறது இல்ல. பேசிக்கா இந்த சமாரியர்கள் நடுவிலேயும் சுவிசேஷம் போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அடுத்து பூமியின் கடைசி பரியந்தம் இது முழுவதும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நிறைவேறுகிறது. இப்ப சமாரியாவுக்கு பிலிப்பு என்கின்ற ஒரு மனிதனை தேவன் இங்கே காண்பிக்கிறார். 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நீங்கள் படிக்கிற பொழுது பிலிப்பு என்கின்ற ஒரு மனிதனை குறித்து படிக்கின்றோம். நான் இதை அப்படியே வாசித்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். முதலாவது அவன் அங்குள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்றான்? பிரசங்கிக்கிறான். பிரசங்கிக்கிறதுக்காகவே சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போகிறான். சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு அவன் பிரசங்கிக்கவே போகிறான். போய் பிரசங்கம் பண்றதுக்கே போறான். இதுதான் வேலை. பாருங்க, ஒரு காலத்துல ஜெர்மனிய மிஷனரிகள் வந்து நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது நிறைய கலாச்சார பின்னணியத்திலே நாம் ஒன்றுமில்லாமல் இருந்த காலத்தில் நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நீங்க திருச்சபை வரலாற்றை படிப்பீர்கள் என்றால் நிறைய காரியங்கள், நாம் உடை அணிய தெரியாதவர்களாய் இருந்த பொழுது, நாகரிகமற்றவர்களாய் இருந்த பொழுது உடன்கட்டை ஏறுதல் என்கிற ஒரு பழக்கம் இந்தியாவில் இருந்தது. அதற்கு எதிராய் போராடினவர்கள் மிஷனரிகள். மார்ச்சிலை ரிவோல்ட் என்று சொல்லி ஒரு பெரிய ரிவோல்ட் ஒன்று நடைபெற்றது, போராட்டம் நடைபெற்றது. எதுக்குன்னா பெண்கள் மார்ச்சிலை அணிவதற்கு. அப்படின்னா அவங்க ட்ரெஸ் அணிவதிலே கூட
ஒரு உரிமை இல்லாத நிலையிலிருந்து இந்திய பெண்கள், குறிப்பாக தமிழகத்துல, தென் மாநிலங்களில இதற்காக ஒரு பெரிய போராட்டங்களை மிஷனரிகள் நடத்தினார்கள். அந்த கலாச்சார மாற்றம் என்பது வந்த மிஷனரிகளால் உருவானது. இந்த சுவிசேஷம் தென் மாநிலத்துல தோமா வந்து இறங்கின பொழுது, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக மிஷனரிகள் வந்து இறங்கின பொழுது, அது வீறு கொண்டு எழுந்தது. சுவிசேஷ தாகம் மக்களுக்குள்ள வந்தது. சுவிசேஷ தாகம் மக்களுக்குள்ள வந்ததுனால 1980ஸ்ல 80ஆம் ஆண்டுகளில தமிழகத்திலிருந்து அநேகர் எழும்பி வட மாநிலங்களுக்கு மிஷனரிகளாய் போனார்கள். எனக்கு நன்றாய் நினைவு இருக்கிறது. 1984லிருந்து 89ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் நான் அதிகமாக வட மாநிலங்களுக்கு பயணித்திருக்கிறேன். டேடியபாடா, உச்சல், குஜராத், வகாய், டாங்ஸ் என்கிற அந்த குஜராத்தின் காட்டு பகுதிகளில நான் ஊழியம் செய்ததை நான் நினைவு கூறுகிறேன். அப்போ நான் போனப்போ அந்த மிஷனரிகள் செய்கின்ற இறைப்பணியை அவர்களோடு இருந்து பார்த்த நேரங்கள் உண்டு. ஒரு ஐயா பாக்கியநாதன் என்று சொல்லி, அவங்க வீட்ல நான் 1 மாதம் தங்கியிருந்து ஊழியம் செய்தேன். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். அவருடைய மனைவி ரொம்ப படித்தவர்கள். அவர் ஒரு ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் ஊட்டியில இருக்கிற ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ்ல ஜெனரல் மேனேஜரா இருந்தவர். ஒரு உயர் பதவியில இருந்தவர். அப்பவே 1984ல நான் சொல்றேன். லட்சங்களை சம்பளமாய் பெற்றவர் அவர். அவரை தேவன் அழைத்த பொழுது ஊழியத்துக்கு செல்லுகிறேன் என்று தன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் குடும்பமாக புறப்பட்டு வந்து உச்சல் என்கிற இடத்துல குஜராத் பக்கத்துல வியாராவுக்கு அருகாமையில ஒரு காட்டுல அவர் இருந்தார். அவருடைய வீட்டிலே தங்கும்படி நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். போய் அவர் வீட்டுல இருந்து போனா அவர் மலை மேல வேகமா ஏறுவார். மலை மேல அவர் ஏறுற ஸ்பீடுக்கு நானும் என்னோடு இருந்தவங்களும் போக முடியாது. அவர் மேல போயிருவாரு. நாங்க அப்பதான் பாதி மலையில முக்கி முக்கி ஏறிக்கிட்டு இருப்போம். அவர் மேலே போய் எங்களுக்காக காத்திருப்பார். ரொம்ப அவசரமாய் நடக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர். சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அவர் சொல்லுவார், எனக்குள்ள அவ்வளவு வாஞ்சை இருக்கு, உங்களுக்குள்ள வாஞ்சை இல்லை என்று சொல்லுவார். நாங்க வாலிபர்கள். ஆனாலும் அவரை பின்தொடர்ந்து போய் கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேகம். என்ன நடந்தது தெரியுமா? அதே மக்களுக்காக அவர் பணி செய்கிற பொழுது, ஒரு நாள் இப்படி மலையேறி செல்லுகிற பொழுது அவர் மரித்தே போனார். அங்கேயே மரித்து போனார். அதே மக்கள் மத்தியில் அந்த உச்சல்லையே அவரை அடக்கம் பண்ணினார். இந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட பொழுது ரொம்ப உடைந்து போனேன். ஆண்டவருக்காக தன் ஜீவனையே கொடுத்த அந்த தேவ மனிதன் நம்ம தலைமுறையில நான் கண்ணால பார்த்து பழகின ஒரு தேவ மனிதன். சுவிசேஷத்தை நிமித்தமாய் அந்த சுவிசேஷத்தை போய் அங்க சொல்லணும் போனாரு. அந்த மக்கள் அவங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. அவருக்கு எந்த விதத்திலும் தொடர்புடையவர்கள் கிடையாது. அவர் எங்கோ தென் மாநிலத்துல பிறந்தவர். ஊட்டியில பெரிய நிறுவனத்துல தலைவராய் இருந்தவர். லட்சங்களை சம்பாதித்து வசதியா கார்களில் வலம் வந்தவர். எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காய் விட்டுவிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போனாரு. போன இடத்துல 2 வாலிபமான பிள்ளைகள் மனைவியை விட்டு மரித்து போனார். அங்கேயே அவரை அடக்கம் பண்ண வேண்டியதாயிற்று. இன்றைக்கு அவருடைய மனைவி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே பகுதியில மிஷனரியா. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு பாரத்தை ஒரு மனிதனுக்குள் கொடுக்கிற பொழுது அந்த மனிதன் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அந்த பாரம் பெற்ற மனிதனாகத்தான் இங்கே பிலிப்புவை நாம் பார்க்கின்றோம். பிலிப்பு அவன் பட்டணத்தில் போய் தங்கி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்புக்குள்ள அந்த ஒரு பிரசங்கிக்கிற தாகம் இருந்தது. அவன் பிரசங்கித்த பொழுது செய்த ஒரு சில காரியங்களை வேகமா நான் சொல்றேன். 6ஆம் வசனத்துல அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். முதலாவது காரியம், அவன் போய் சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது அந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை கண்டுகொண்டவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். 2வது 7ஆம் வசனத்துல அசுத்த ஆவிகள் அநேகரிடத்திலிருந்து ஓடுகிறது, அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அவங்க சுவிசேஷத்தை கேட்டு ஒருமனப்பட்டு கவனித்த பொழுது குணமாக்கப்பட்டார்கள். நீங்க இந்த சுவிசேஷத்தை ஒருமனப்பட்டு கவனிக்கிற பொழுது கவனிக்கணும். சுவிசேஷத்தை ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். கவனிக்கிற பொழுது குணமாகுதல். நான் சொல்லுவேன் தெய்வீக சுகம், தெய்வீக சுகம். தெய்வீக சுகம் என்பது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துல உண்டாகிற விடுதலை. ஆவியில ஒரு விடுதலை பைபிள் தான் தர முடியும். ஆத்துமாவில ஒரு விடுதலை வேத வசனம் தான் தர முடியும். சரீரத்துல விடுதலை மருத்துவர்கள் தரலாம். தலைவலி போனோம், கடகடன்னு 4 மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. ஒரு 3 தினங்களுக்கு முன்பு எனக்கு பயங்கரமான
ஜலதோஷம் பிடித்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அப்ப எனக்கு தெரிந்த ஒருவர் இதுல போய் மாத்திரை கேட்டேன். அவரு ஒரு 4 மாத்திரை குடுத்தார். அந்த 4 மாத்திரைய என் மகளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். அனுப்பி என் மகள்ட்ட இருந்து எதுவும் வர்றதுக்கு முன்னாடி 4 மாத்திரையும் நான் போட்டேன். போட்ட உடனே அங்கிருந்து வந்த செய்தி, "ஐயோ! டாடி இந்த மாத்திரை போடக்கூடாது. அந்த ஒரு நேரம் போட்டு நிறுத்துங்க டாடி." போட்டேன்னு சொன்னேன். "நிறுத்துங்க டாடி, போடக்கூடாது." ஆனா அந்த ஒரு நேரம் போட்ட மாத்திரை எனக்கு விடுதலை கொண்டு வந்தது. என் சரீரத்துல விடுதலை. ஆனா என் ஆவியில, என் ஆத்துமாவில விடுதலை என்பது தேவனால தான் முடியும். அது இந்த திருவசனத்தால தான் முடியும். அதைத்தான் தெய்வீக சுகம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆவி, ஆத்துமா, சரீரத்துல உண்டாகிற விடுதலை தெய்வீக சுகம். இவங்க பாருங்க, சுவிசேஷத்தை கேட்டவர்கள் அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்த பொழுது குணமடைந்தார்கள். அடுத்து நீங்க 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சுவிசேஷ வார்த்தை கேட்டவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. 12ஆம் வசனத்துல வாங்களேன். 12ஆம் வசனத்துல புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்வதை குறித்து அவன் பிரசங்கித்த பொழுது அதை கேட்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இதுவும் சுவிசேஷத்தை கேட்கிறவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய முக்கியமான காரியம். நீங்க அப்படி செய்றீங்களா? அப்படி செய்கிற காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் தருகிறாரா என்பது மிக மிக முக்கியமான காரியம். கடைசியாய் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சீமோனும் ம், ம், ம். பிரமித்தான். சீமோனும் ஞானஸ்நானம் பெறுகிறான். இந்த சீமோன் யாரு? வாசிங்க 9ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்துல மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். இந்த சீமோன் யாரு தெரியுதா? ஒரு மாய வித்தைக்காரன். சமாரியா நாட்டை பிரமிக்க செய்தவன். இந்த வசனம் 13 முடிகிறது. அவன் ஞானஸ்நானம் பெற்று அவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். மாய வித்தைக்காரன் ஞானஸ்நானம் பெறுகிறான். ஆமென். ஒரு மந்திரவாதி மனம் திரும்பி ஆதி திருச்சொல்ல ஃபர்ஸ்ட் மந்திரவாதி மனம் திரும்பினது இவர்தான். கண்களை மூடி ஜெபிப்போமா? சுவாமி, ஆதி திருச்சபையில நீ செய்த அற்புதங்கள், எண்ணிலடங்காத நன்மைகளை செய்திருக்கிறீர். சபை துன்புறுத்தப்பட்ட பொழுது, சபை சிதறடிக்கப்பட்ட பொழுது, யூதேயா சமாரியா பட்டணங்களுக்கு சுவிசேஷம் கடந்து சென்ற பொழுது, பிலிப்புவை கொண்டு ஒரு மந்திரவாதி, ஒரு மாய வித்தைக்காரன் சீமோன் மனம் திரும்பும்படி அவன் சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்று ஜனங்களையும் திருச்சபையும் பிரமிக்க செய்தான். அவன் பிரமிப்படைந்தான் என்று வாசிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல உத்வேகம் உள்ளவர்களாக, உந்தும் சக்தியாக, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும். நீர் எங்க கூட வாங்க சுவாமி. நீங்க எங்களை கூட வந்து நடத்துங்க. இந்த உலகத்துல உமக்கு சாட்சியா ஜீவிக்க முடியாது. ரட்சிப்பின் செய்தி மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்க கூட வாங்க. அற்புத அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து